சீஞ்சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி அதுவும் சூடானதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜீரகம் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது பொரிஞ்சு வந்ததுக்கு உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ, அதாவது கேரட்டு, பீன்ஸு, பயிறு இந்த மாதிரி எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த நீல பயிரை தான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுவும் கொஞ்சம் லைட்டாக ஒரு வேகிற கன்சிஸ்டன்சி வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 2 தக்காளியை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதையும் நாம் நல்லா வதக்கி விட்டுறணும். முக்கால் பதத்துக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகு, மல்லி, கரம் மசாலா எல்லாமே அரை ஸ்பூன் ஆட் பண்ணி அதை அப்படியே நாம் மூடி வச்சுக்கணும். கேப்பில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கூட நீங்கள் ஆட் பண்ணி தான் மூடி வைக்கணும். அதுக்கப்புறமா இதை அடிக்கடி எடுத்து நீங்கள் கிளறி விட்டுருக்கணும். லைட்டாக ஓரளவுக்கு இது வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வதக்கும் போதே இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துடும். ஒரு 2 கைப்பிடி அளவு நான் இன்றைக்கி ஓட்ஸ் தாங்க எடுத்துருக்கிறேன். அதுவே போதுமானதாக இருக்கும் ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த ஓட்ஸையும் போட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக கிளறி விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 4லிருந்து 5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்து, உப்பும் இல்லை அப்படின்ட்டுனா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது கொதியெல்லாம் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஓட்ஸ் ரெசிபி ரொம்பவே சுவையாக ரெடி ஆகிரும். இவ்வளவு தண்ணி இருக்கே அப்படின்ட்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் எல்லாமே அட் லாஸ்ட்டாக பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஓட்ஸ் ரெடி ஆகிரும். இதை குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஆல்ரெடி நம்ம இதை பாலில் எப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிற பதிவு கூட போட்டிருப்போம். அட் லாஸ்ட்டாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக மல்லித்தழை இருந்துச்சு அப்படின்ட்டுனா அதையும் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி தூவி நாம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்டியான ஹெல்த்தியான ஓட்ஸ் ரெசிபி ரெடி ஆகிரும். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் இதை கொடுக்கலாம். இதை நம்ம டின்னருக்காக இருக்கட்டும் இல்லது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நாம் இதை சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.